கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உண்மையிலேயே தெரியாமல் கேட்குறீங்களா, என்ன சும்மா சோதிக்கிறீங்க? ஓ சரி, சத் சங்கம் எப்படியோ ஒன்று போகணும். ரொம்ப சின்ன வயசு ரேடியோலாம் பாடம் தெரியுமா? எங்கள் பெரியம்மா வீட்டில் மர்ஃபி ரேடியோ இருக்கும், மர்ஃபின்ட்டு. பிற்காலத்தில் நான் வளர்ந்து வந்து அதை ரிப்பேர் பண்ணி நல்லாவும் பாடவும் வச்சேன். நான் ரேடியோ டிவி மெக்கானிக்ஸிங் நான் படிச்சுட்ட பிறகு அதில் அந்த உள்ள கண்டென்சர் இதெல்லாம் அந்த சிஸ்டமே நல்லாயிருக்கும். வால்வு இருந்துட்டு அம்மா டிரான்சிஸ்டருக்கு மாறின டிரான்சிஸ்டர் இது. அப்போலாம் ரேடியோவே டிரான்சிஸ்டர்னா சொல்லுவாங்க, லைசன்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. அதுக்கு ரேடியோவுக்கு லைசன்ஸ் இருந்தது ஒரு காலத்தில், தெரியுமா? ஏன் ஐயோ உன்னை கேட்டது சிவசக்தி தானே, ஏன் ரேடியோ கதைகள்லாம் போகிறேன்னா இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு இதுவும் தெரியும் தானே, ரேடியோவுக்கு கூட லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், மர்பி கம்பெனிலேருந்து ரேடியோ வந்ததுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், வால்வு வந்து டிரான்சிஸ்டராக போனதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் சொல்கிறேன் கூட சேர்ந்து, கேள்வி பதில் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் ஓட்டலான்ட்டு தான், ஓட்டுற போக்கில் சகவலும் சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த ரேடியோவில் பாட்டு வரும், சிவம் எங்கே சக்தி எங்கே, சிவசக்தி எங்கே எங்கே, சிவம் எங்கே சக்தி எங்கே. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க, பூவை நாம் பார்ப்பதுண்டு, பூவை நாம் நுகர்வதுண்டு, பூவை நாம் பார்ப்பதை போல் மனத்தை நாம் பார்ப்பதுண்டோ, பூவெல்லாம் சக்தியாகும், மனமெல்லாம் சிவமே ஆகும், சொல்வது சக்தியாகும். பூ மனம், மனம் தெரியறதில்லை. ஒவ்வொரு பூக்கும் ஒரு வாசனை. நீங்கள் வாசனை பார்த்தே மல்லிப்பூ இது ரோஜா பூன்னு கண் தெரிய வேணாம், வாசனை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அந்த வடிவம், பூவோட வடிவம் தான் தெரியும், வாசனை தெரியறதில்லை. சில இடத்துல வாசனை தெரியும் சொன்னேன். அப்போ அந்த சிவசக்தியை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனியாக ஒன்று இருந்தால் மட்டும் புரிய முடியாது, வெறும் வாசனை. இப்போ என்ன பண்ணுறீங்க, பயங்கரமாக மல்லிப்பூ நீங்களாம் கற்பனை பண்ணு, மல்லிப்பூ வச்சு வாடுதே பாட்டை வர கேட்டு அது பாட்டு மழை பூ வச்சுன்னு போகிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் வா அருகில் வா, அந்த பாட்டில் அந்த பொம்பளை வெள்ளையாக பூ வச்சுக்கின்னு வெள்ளையாக புடவை கட்டின்னு வெள்ளையாக ஜாக்கெட் போட்டு வெள்ளையாக பவுட்ரு பூசி, இல்லை டிவி பிளாக் அண்ட் ஒயிட் படம் அது, அப்படி புகையில் அப்படி வெள்ளையாக புகையில் போய் பார்த்தா ஒரு பூவும் இல்லை, சென்ட் வச்சுன்னுக்குறாங்க, ஜாஸ்மின் சென்ட்டு. இப்போ கற்பனை பண்ணதெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ சக்தியே இல்லை, சிவம் மட்டுமே வேலை செய்ய முடியுது அங்கே. புரியுது என்ன சொல்கிறேன்? அரோமாவை வச்சு நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ரெண்டுமே இருந்தால் தான் ஒன்று நான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஒன்று இருந்தாலும் கூட என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒன்று மட்டுமே புரிஞ்சுக்கிறது தகுதி இல்லாமல் ஆகிட்டோம். நம்ம சென்ட்டுன்னு ஒன்று வந்த பேர் கூட அறிவு இல்லை நமக்கு. வெறும் சென்ட்டில் கூட பூ நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், பூன்னு ஒன்று இல்லை, பூன்னு ஒன்று இல்லாமே கூட என்ன பண்ண முடியும், அதுலேருந்து அந்த வாசனையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போக முடியும். இருக்கிறதெல்லாம் வாசனை தான், பொருளாக சும்மா மிளிருது, கொஞ்சம் தான் பொருள் இருக்குது. ஆக்சுவலாக கடவுள் வெறும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துன்னு நிறைய பொருள்கள் உருவாகிடுது. அப்போது நான் கடவுளை உணர்றேன்னா ஒரு பொருள் வேணும், ஒன்றுமே இல்லைன்னா அந்த பொருள் தான் நான் உனக்கு சொல்கிறேன், நீ தான் அதுன்றேன். புக்கே நான் அப்படி தான் எழுதி வச்சுக்கிறேன், நீ தான் உனக்கு ஒரு வடிவம் என்னென்னா அது உன் வடிவத்தை வச்சுக்கோண்ணே. ஒருத்தர் அப்படி தான் எனக்கு கேட்டார், ஐயா நான் எது உன் பேரையே என்ன பண்ணேன், ஆமாம் உள்ளே இழுக்கும்போது பேர் சொல்லாமான்னு தெரியல, கோச்சு போகிறேன்னான்ட்டு கோமாளின்னு வச்சுக்கோ, கோன்னு எடுத்து மாலின்னு விடுன்ட்டேன். கோன்னு எடுத்தே மாலி கோமாளின்னு விட்டுனுரு, ஒரே கோமாளி நான் பிள்ளையருன்ட்டேன். புரியுதாண்ணா சொல்கிறேன்? இப்போ சிவசக்தின்னா உருவம் இல்லாத ஒன்று நான் எப்படி உணருது, கண்ணுக்கு தெரியலனா, ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லைனா, இதெல்லாம் புரிய வைக்கிறது தான் காளி. சிவன் கீழே பார்த்துன்னு இருக்குதுன்னா வெட்டவெளி நான் உறிஞ்சிட்டேன், நான் ஒரு உருவமாயிட்டேன். அது புரிய வைக்கிறதுக்கு தத்துவமாக என்ன சொல்லி வச்சுக்கிறானுங்க, காளி படம் வச்சுக்கிறானுங்க. அது மாதிரி தத்துவார்த்தமாக இந்து மதத்துக்குள்ளே மட்டும்தான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் யாருக்கிட்ட வரும்னா இந்துக்கு தான் வரும். மற்ற அவனுக்கும் சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா நிறுவனம் இருக்கிறார்ல, அவர் அப்பா விட அம்மா விட ஆயா விட தாத்தா விட. நம்ம ராமராசியமாக திட்டு என்ன பண்ணலாம், தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி நீலாம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுனீங்க மூசம் பாருங்க நீலாம். இப்போ சொல்லாமல் சொல்லதா, ஏன் தப்பாக புரிஞ்சுனீங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க அப்படி. நீ எதில் மட்டும் சொல்ல முடியும், மொத்தத்துலலாம் போய் சொன்னீங்கன்னா மாட்டிக்கினார் ஒருத்தர். ஏன்னா ஒரு நிறுவனர் நீங்கள் குறை சொன்னால் என்ன ஆகிடும், அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுக்கிறாங்க, அவங்கள நீங்கள் என்ன காரணம் என்ன பண்ண முடியாது. இப்போ ராமர் எட்டு கிடையாது, ராமரை நம்ம திட்டு நாங்கள் யார் ஆளு நீலாம்,
அங்கேயே வைஷ்ணவாதிலே நாங்கள் கிருஷ்ணா அடினிடலாம். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ரெண்டையும் சொல்லி வச்சுக்கலாம். இஸ்கான்னு நீலாம். இப்போ ராமரா கிருஷ்ணரா ரெண்டுமே கிடையாது. இஸ்கானியா இஸ்கான்னு போயிந்தே அப்படின்னுலாம். என்னென்ன பண்ணலாம் நம்ம சொல்ல? கறியை சாப்பிட்டு நல்லா கும்பம் வச்சு என்ன பண்ணிடலாம்? மாரியாத்தாண்டிடலாம். ஃபுல்லாக தயிர் சாதம் வடை பாயாசம் போட்டு என்ன பண்ணிடலாம்? என்ன சொல்ல? மகாலட்சுமி முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அவ துர்கா. இவா துர்காவுக்கு என்ன படைக்கலாம்? எருமாடு வெட்டி என்ன பண்ணிடலாம்? போட்டு வெட்டி போட்டுடலாம். இங்கே படாது. ஈரும்பு கூட ஒரு நெய் தான். இது சொல்லக்கூடாது பொழுது இல்லை. நம்ம நெய்னா அலர்ஜி ஆயிடுச்சு. புந்திச்சா சிவசக்தி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.